Hello friends, இது நம்ம சேனல் without boring சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல செய்ய போறது காஞ்சிபுரம் இட்லி. அதுக்கு இட்லி மாவு எடுத்து வச்சிருக்கேன். இட்லி மாவு அரைச்சு வச்சு 8 மணி நேரம் புளிக்க வச்ச ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவுல தேவையான அளவு உப்பு, ஒரு பிஞ்ச் சோடா உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கி இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. இட்லி எப்போவுமே கெட்டியாக இருக்கணும், அதனால் தண்ணி ஊற்றிடாமல் கெட்டியாக கலக்கி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அந்த நெய் நல்லா உருகின பின்னால் அதில் 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அதோட 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். அதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு எடுத்து இது ஒன்றும் பாதியமாக உடச்சி வச்சுருக்கேன், அதையும் அதோட சேர்த்துக்கலாம். இதோட 2 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி அதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதோட பொடிசாக கட் பண்ண கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகு, ஸ்பூன் ஜீரகம் அதில் சேர்த்துக்கலாம். மிளகு சீரகம்லாம் நல்லா பொரிஞ்சு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பும் பெருங்காயத்தூளும் சேர்த்து 1 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. எல்லாம் அந்த மாவில் சேர்ந்து இட்லியோட வெந்து வரையில் நெய் வாசத்தோட சூப்பரான இட்லி நமக்கு கிடைக்கும். நல்லா வதக்கி விட்டு அந்த மாவோட சேர்த்துக்கலாம். நல்லா அந்த மாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இட்லி தட்டில் மேலே துணியை போட்டுட்டு இட்லி மாவை எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றி இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடி வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இட்லி நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை இன்னொரு தட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். அந்த துணியில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து துணி எடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் இட்லி சூப்பராக கிடைக்கும். சாஃப்டான இட்லியாக இருக்கும். ஒரே மாதிரியாக இட்லி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை, ஆனாலும் தேங்காய் சட்னியோட பரிமாறுறப்போ இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட காஞ்சிபுரம் இட்லி ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.